ஒரு அழகான ஹவுஸ் ஒய்ஃப் சில பொருட்களை வாங்கலான்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. ஆனா அங்கேயோ ரெண்டு மோசமான நபர்கள் அந்த பெண்ணை ரொம்ப மோசமான முறையில அங்க பாக்குறாங்க. முக்கியமா அவங்க உடம்புல கையிலையும் இடுப்புலையும் முடி கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லியும், அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் அந்த சூப்பர் மார்க்கெட்லயே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க செய்யறான். தப்பா நடந்தவன் மோசமானவனா இருந்தாலும் வந்திருக்கிற அந்த பொண்ணுடைய கணவர் யாரு தெரியுமா? அவரு அதை விட மோசமானவருங்க. அங்க பல கட்ட பஞ்சாயத்துகளை பண்ணிக்கிட்டு அரசியல்வாதிகளை கையில போட்டுக்கிட்டு அந்த ஊரையே தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோட மனைவி கிட்ட தான் இங்க அந்த ரெண்டு இளைஞர்கள் தப்பா நடந்திருக்காங்க. இப்ப தப்பு அந்த ரெண்டு இளைஞர்கள் மேல. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது? அங்க அந்த ரெண்டு பேரை அந்த பெண்ணுடைய கணவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா? அவங்க உண்மையிலேயே யாரு? இப்படி நிறைய ட்விஸ்டுகளை தான் இந்த கதையில பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பனி அப்படின்ற ஒரு படத்தோடைய ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். படம் தமிழ் டப்பிங்கோடையும் அவைலபிளா இருக்குங்க. என் வாய்ஸ் பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்கள். பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு மெக்கானிக் ஷெட்ல டான், செபாஸ்டின், சிஜு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களையும் பஞ்சர் பட சொல்ல, ஆனா அவங்களும் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லி 4 நாள் லீவு கேட்டுட்டு அங்க இருந்தும் கிளம்புறாங்க. அப்படி இந்த ரெண்டு நபர்களுக்கும் ஒரு வண்டி இருக்கோங்க. அது இல்லாம இந்த ரெண்டு நபர்கள் உயிர் நண்பர்களாகவும் இருப்பாங்க. அப்படி ரெண்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அந்த ஒரு வண்டியில போகிறாங்க. இதுல செபாஸ்டின் அப்படின்ற ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டும் இருப்பான். இன்னொரு பக்கம் கமிஷனரை காமிக்கிறாங்க. கமிஷனருக்குமே இப்ப பயங்கரமான பிரஷர் வருதுங்க. அதாவது ஊருக்குள்ள நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கான். முக்கியமா நிறைய பேரு இறந்துகிட்டும் இருக்காங்களாம். அதெல்லாம் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற கிரிச்சேட்டன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரோட கேங்ல இருக்கவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட கேங்ல இருந்து ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ண முடியல. பொலிட்டிக்கலா இருக்கிற போலீஸ்காரங்களெல்லாம் அவரு கண்ட்ரோல்ல அவரு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எந்த குற்றமும் நடக்க விடாம பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் அங்க அவங்க முடிவு பண்ணா இப்ப அந்த ரெண்டு நபர்களும் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் கையில கொடை வச்சிருக்கான். அதுவும் பாக்குறதுக்கு பெரிய கொடை. அப்படி ரோட்ல எதிர்க்க ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு வர ஒரு 50 வயசான நபரை இவங்க மடக்குறாங்க. அங்க ஒரு ஏடிஎம் ஓரத்திலையும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அதுல இருக்க ஒரு நபரும் கொடை பிடிக்க அந்த செபாஸ்டினும் அந்த ஏடிஎம் குள்ள போயிட்டு ஒரு கத்தியை எடுத்து அங்கேயே அந்த ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருந்தவரை போட்டு தள்ள செய்யறாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிக்க இப்ப அவங்க போட்டு தள்ளலாம் கத்தி மத்த பொருட்கள் எல்லாமே அங்க இருக்கிற ஒரு பஜர்லையும் ஒளிச்சு வைக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல பொதுமக்கள் கூடுறாங்க. பொதுமக்களா இந்த ரெண்டு இளைஞர்களும் அங்க வந்து அந்த பிணத்தை பார்த்துட்டு இவனுங்களும் ஷாக் ஆகிற மாதிரி நடிக்க, அப்பதான் அந்த செபாஸ்டினோட காதலி வர அந்த இடத்துல வராங்க. செபாஸ்டினும் இங்க ஏதோ பிணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க காதலிய கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப இந்த மர்மமான கொலை வழக்கு கேரளாவையே புரட்டி போடுதுங்க. போலீஸ்காரங்க குவிறாங்க. யார் இதை பண்ணிருப்பா? அதுவும் பட்டப்பகல்ல ஏடிஎம்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஏடிஎம் போறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்களே அப்படின்னு போலீஸுக்கு எல்லாரும் மேலேயும் சந்தேகம் வருதுங்க. அப்படிதான் கிரிச்சேட்டன் அப்படின்ற ஒருத்தர் மேல சந்தேகம் வருது. இந்த கிரிச்சேட்டன் தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. இவருக்கு ஒரு அன்பான மனைவி இருப்பாங்க. 40 வயசுலயும் தான் மனைவி தான் உலகம்னு சொல்லி இன்னும் ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஆளா தான் நம்ம கிரிச்சேட்டன் இருப்பாரு. நம்ம கிரிக்கு ஒரு பெரிய குடும்பங்க. இந்த கண்ணாடி போட்டு நிக்கிறாரு பாத்தீங்களா, இது நம்ம கிரியோடைய அண்ணன். அந்த பச்சை சட்டைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம கிரியோடைய கசின், தம்பி முறை வரவங்க. அது இல்லாம இந்த கிரிச்சேட்டனுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. நம்ம கிரி தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபான ஆளுன்னு பார்த்தா அவங்க அம்மா அதுக்கு மேல இருப்பாங்க. டே கிரி, நைட்டு ஏதோ பார்ட்டி இருக்கு, என்ன வர சொல்லியிருந்தல, என்னால இன்னைக்கு வர முடியாது, முக்கியமான விஷயமா வெளியே போறேன், நீ அதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் வீடியோ கால்ல வந்து பேசுறாங்க. இது போக ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம கிரியோடைய தங்கச்சி. ஆல்ரெடி கமிஷனர் கூப்பிட்டு ஊருக்குள்ள இதுக்கப்புறம் குற்றமே நடக்க கூடாதுன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்துல நம்ம கிரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம கிரிக்குமே ஊர்ல இருக்க ஏடிஎம்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வருது. அவரும் ஷாக் ஆகுறாரு. நம்ம ஆட்கள் யாருமே பண்ணலையே, ஒருவேளை டேவிட்டோடைய ஆட்கள் பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லி டேவிட்டுக்கு கால் பண்றாரு. இந்த டேவிட் யாருன்னா கிரியோடைய உயிர் 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 நண்பனுங்க. ஹீரோ கிரியோடைய ரைட் ஹேண்ட் மாதிரி சொல்லலாம். இப்ப அந்த டேவிட் சேட்டனுக்கும் நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த ஏடிஎம்ல நடந்த கொலை விஷயமா பேசிக்கிட்டு இருக்க, அவரும் தான் எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி ஒரு கட்டத்துல தான் இந்த மோசமான சம்பவத்தை பண்ண அந்த ரெண்டு நபர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல செபாஸ்டின் ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிப்பான்ல, அவன் அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்ரூம்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கூட நெருங்கி இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இந்த செபாஸ்டினை பத்தி சொல்லணும்னா சரியான வெறி பிடிச்சவன் சொல்லலாங்க. அவன் அடையணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எப்படின்னா அடைய செஞ்சிருவான். அப்படி தான் நண்பன் என்ன ஆசைப்பட்டாலும் இந்த செபாஸ்டினுக்கு அவனுடைய நண்பனான இந்த சிஜு ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுப்பான். இப்பயும் செபாஸ்டின் அவன் காதலியோட ரெஸ்ட் ரூம்ல ஒன்னா இருக்கும் போதோ வெளியே இந்த சிஜு தான் காவலுக்கு நிப்பான். இப்ப போலீஸுக்கு இவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏடிஎம்ல நடந்த
கொலைய எங்க கண்ணால தான் பார்த்தோம். நாங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கலான்னு போகும்போது அங்க ஒரு பாடி இருந்ததுன்ற மாதிரி போலீஸ் கிட்ட இந்த 2 பேரும் வந்து சொல்றாங்க. அதே வேலையில தான் இங்க நம்ம ஹீரோ கிரியோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க சில பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி லோக்கல்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் வாசல்ல தான் இப்ப நம்ம செபாஸ்டினோ அவருடைய நண்பனோட உட்காந்துகிட்டு இருக்கான். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர கிரியோட மனைவிய பாக்குறாங்க. 30 வயசுலயும் எவ்வளவு அழகா ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம செபாஸ்டினுக்கு அந்த லேடி மேல ஆசை வர அவனும் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் உள்ள போய் உள்ளேயும் அந்த லேடிய பின்தொடர்ந்துகிட்டே இருக்கான். அந்த லேடியோடைய உடம்புல நிறைய முடி இருக்கிறதாகவும் அதை ஒரு வாட்டியாச்சு தொட்டு பார்க்கணும், என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரியும் இப்ப அந்த செபாஸ்டின் சொல்லிட்டு இப்ப கிரியோட மனைவியையும் சூப்பர் மார்க்கெட்லயே தப்பா தொடுறாங்க. அவங்களுக்கும் அங்க பயங்கர கோவம் வருது. அவங்க அவனை அங்கேயே அடிச்சுட்டு வேகமா அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே போக அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம கிரி வந்து நிக்கிறாரு. என்னாச்சு, பொருட்கள் எதுவுமே வாங்காம கிளம்புற, எதனா பிரச்சனையான்னு கேட்க அவங்களும் ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க இருக்கிற 2 இளைஞர்களையும் பார்த்துட்டு சரியான பொறுக்கி பசங்களா இருக்கானுங்க, இவனுங்களால நிம்மதியா பொருட்களை கூட வாங்க முடியலன்ற மாதிரி சொல்ல மனைவி சொல்றதையும் அங்க நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு நேரா அந்த 2 இளைஞர்கள் நோக்கி வராங்க. அவனுங்களையும் மேல கீழே பார்த்துட்டு அங்கேயே அந்த 2 பேரையும் பளிர்னு 2 விடுறாருங்க. அதுல அந்த செபாஸ்டினோட கையையும் முறுக்கி அக்கல்லையே ஒண்ணு வச்சு இதுக்கு மேல இந்த ஏரியால உங்க 2 பேரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்ல இது அந்த 2 பேருக்குமே பெரிய அவமானமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் அவர் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதுல இருந்து தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த இரவு நம்ம ஹீரோ வீட்டுல ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காரு. அதுல ஹீரோவுடைய அண்ணன், அவரோட குடும்பம், அப்புறம் தம்பியோட குடும்பம், அப்புறம் ஹீரோவுடைய நண்பன் அந்த டேவிட்னு சொல்லி எல்லாரும் கலந்துக்க அந்த பார்ட்டியில ஹீரோவோட மனைவி வேற அந்த 40 வயசுலயும் நம்ம ஹீரோவோட லவ் பண்ண காலங்கள்ல எப்படி இருந்தாங்களோ அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப அந்த 2 இளைஞர்களும் ரொம்ப கோவத்தோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க இப்ப அந்த இடத்துக்கு அவங்கள பாக்குறதுக்கு சில மர்ம நபர்கள் வராங்க. கவர்ல 10 லட்சம் ரூபாய் பணம் போட்டு நாங்க சொன்ன மாதிரியே ஏடிஎம்ல வச்சு அவங்க கதையை முடிச்சிட்ட, இந்த அவங்களுக்கான சேர வேண்டிய அமௌண்ட்னு சொல்லி அந்த 10 லட்சம் ரூபாவை கொடுக்க அடுத்து வேலை வரப்போ சொல்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அந்த செபாஸ்டினையும் அவருடைய நண்பனையும் பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கீங்கன்னு கேட்க அவங்களும் ஒரு கோவத்தோட வழியில எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த கிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது, ஏன்னா நம்மளும் இப்போ ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்கோம், நம்ம யாருன்றத காட்டணும்ன்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இப்ப அந்த கிரியோடைய வீட்டையும் வந்து நோட்டமிடுறாங்க. கிரி இப்போ வேலை விஷயமா வெளியூருக்கு வந்திருக்காருங்க. தான் மனைவி கூடயே இப்போ வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காரு. மனைவியும் வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, நீங்க பொறுமையா நைட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப வெளியே வீட்டுல யாரும் இல்லன்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த 2 இளைஞர்களும் வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறாங்க. இங்க டிவி பார்த்துட்டு இருக்கிற கிரியோட மனைவியும் திடீர்னு வேலைக்காரி அலற சவுண்ட் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆக என்னன்னு மேல பார்த்தா மேல் படிக்கட்டுல இருந்து ஒரு ஒயின் பாட்டில் கீழே வந்து உடையுதுங்க. அங்கேயும் இந்த செபாஸ்டினோ அவருடைய நண்பனும் நடந்து வராங்க. உங்ககிட்ட சாரி சொல்றதுக்கு தான் வந்தோன்ற மாதிரி சொல்ல ஆனா அவங்க 2 பேரையும் பார்த்து இங்க ஹீரோயினும் அலறி அவங்களோட ரூமுக்குள்ளேயும் நுழைஞ்சி கதவு மூடலான்னு பார்க்க உடனே செபாஸ்டின் எட்டி உதச்சி அந்த கதவையும் திறந்து அங்க கட்டில் இருக்குங்க. அந்த கட்டில் பக்கத்திலேயே ஒரு துணி எடுத்து நம்ம ஹீரோயினோட கைகளையும் கட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த இடத்துல கதற என் கணவர் யாருன்னு தெரியும்லன்ற மாதிரிலாம் அங்க சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும், உங்களை தொட்டதுக்கு தானே உங்க கணவர் எங்களை இப்படி அடிச்சாரு, இப்போ முழுசாவே உங்களை நான் அடைய போறேன். அப்பதான் அந்த செபாஸ்டினோ அங்க ரொம்ப மோசமான முறையில நம்ம ஹீரோயினை கெடுக்கவும் செய்யறான். அதையும் பக்கத்துல இருந்துகிட்டே இந்த செபாஸ்டினுடைய நண்பன் வீடியோ எடுக்க செய்யறான். கட் பண்ணா இப்ப நம்ம கிரிக்கு இந்த தகவல் தெரிய வருதுங்க. இந்த 2 நபர்களும் இந்த வேலையை பார்த்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க போல. இப்ப கோவத்தோட நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வர வீட்லயும் நிறைய பேர் கூடி இருக்க வாசல்ல தன்னுடைய தம்பி, அண்ணன், நண்பன் எல்லாரும் இருக்காங்க. கொஞ்சம் கண் கலங்கினபடி வீட்டுக்குள்ள போறாரு. பட் இருந்தும் அங்க ஒரு டாக்டர் வந்து உங்க பொண்டாட்டி இப்போ நல்லா தான் இருக்காங்க, ஆனா மனதளவுல ரொம்ப நொந்து போய் இருக்காங்கன்னு சொல்ல இப்போ பொண்டாட்டிய பாக்குறதுக்கான தைரியம் அவருக்கு இல்லைங்க. அவரு நேரா அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்பதான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு நம்ம கிரியோடைய அம்மா வராங்க. நான் தான் சொன்னல அவங்க அம்மா கொஞ்சம் தைரியமான லேடின்ட்டு. அவங்க நேரா தன்னோட மருமக இருக்கிற அறைக்கு வராங்க. அங்க படுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினையும் பார்த்து என்னம்மா அழுதுகிட்டு இருக்கியா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதுக்கு ஃபீல் பண்றதுக்கும் அழுகிறதுக்கும் ஒண்ணு இல்லம்மா, இதுவும் ஒரு விபத்து மாதிரி தான், ஒரு நாய் கடிச்சதுன்னா என்ன பண்ணுவ, ரோட்ல எதனா கார் இடிச்சதுன்னா என்ன பண்ணுவ, வைத்தியம் பார்த்துட்டு அதை மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போவல, அப்படிதான் இதுல இருந்தும் மீண்டு வரணும், உன்னோட அனுமதி இல்லாம ஒருத்தன் இப்படி பண்ணிருக்கானா, ஃபீல் பண்ண வேண்டியது நீ இல்ல அவன் தான், இதை நினைச்சு வேதனைப்படாம இதுல இருந்து வெளியவா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கிரியும் மெல்ல வர தன்னோட அம்மாவும் நம்ம கிரி கிட்ட வந்துட்டு உன் பொண்டாட்டிய 3 நாள் என்னோட வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்காண்டா, அதுக்கப்புறம் இங்க கூட்டு வரேன், உன் பொண்டாட்டி இப்படி பண்ணுங்களோட கதைய உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரத்துக்குள்ள நீ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு
கூட்டிட்டு போக இப்ப ஹீரோ தன்னோட மனைவியும் வந்து அங்க கட்டி அணைச்சுக்கிறாரு. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோவுடைய வீட்லயே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த ரெண்டு நபர்கள் வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்து தப்பிக்கும் போதோ அந்த கேமராவிலையும் மாட்டிருக்காங்க. அப்படி அந்த ரெண்டு நபர்களுடைய முகத்தை பார்த்துட்டு நம்ம கிரியோடைய ஃப்ரெண்டு டேவிட் அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ரெண்டு நபர்கள் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே வேலையில தான் கிரியோட தங்கச்சி வேற போலீஸா இருப்பாங்கல்ல, உன் பொண்டாட்டிக்கு இப்படியான விஷயம் கமிஷனர் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த கேஸை லீகலா ஹேண்டில் பண்ணலாமான்ற மாதிரி கேட்க, நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்து விளங்கி இரு, மீதியை நான் பாத்துக்கிறேன்னு நம்ம கிரியும் கோவப்பட, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு இளைஞர்களை இவங்க கேங்கு தேடாத இடமே இல்லைங்க. இந்த கேங்குக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிடணும்ன்ற மாதிரி இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் தேடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஜாய் அப்படின்ற ஒருத்தரை இந்த டேவிட் பாக்குறாரு. அந்த ஜாயும் அந்த ரெண்டு இளைஞர்களை எனக்கு தெரியும், அவங்க இங்கதான் ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்தானுங்க, சில்லற வேலைகள் கட்ட பஞ்சாயத்துகள் அதெல்லாம் காசு வாங்கிக்கிட்டு பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேரை பத்தி சொல்ல, அதுல செபாஸ்டின் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அப்பா இருக்கிறதாகவும் சொல்றான். டேவிட்டும் அவரோட ஆட்களை அனுப்பி அங்கிருந்து செபாஸ்டினுடைய அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு வராரு. கட் பண்ணா இப்போ இந்த செபாஸ்டினை காமிக்க, அவர் காதலிக்கிற பொண்ண பீச் ஓரத்துல ஒரு குடிசைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட அங்க கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி காட்ட, அப்பதான் செபாஸ்டினுக்கு கால் வருது, உன்னை நோக்கி ஆபத்து வந்துகிட்டே இருக்கு, எப்படின்னா தப்பிச்சிருங்கன்ற மாதிரி அவருடைய ஒரு நண்பன் அலர்ட் பண்ண, இப்ப செபாஸ்டின் அவங்க காதலிய அங்கேயே விட்டுட்டு தான் நண்பனோட அங்கிருந்து ஓட கொஞ்ச நேரத்திலேயே இந்த டேவிட் சேட்டாவுடைய ஆட்கள் செபாஸ்டின் இருந்த அந்த கடலோர குடிசை வீட்டுக்கு வராங்க. அங்கிருந்து இப்ப செபாஸ்டினுடைய காதலியும் தூக்கிட்டு போறாங்க. செபாஸ்டினோ தன்னோட அப்பா சேஃபா இருக்காரான்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணலான்னு பார்க்க, ஆனா எங்கேயோ டேவிட் செபாஸ்டினோட அப்பாவை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் போன் கால்ல, டேய் எங்கனா போய் எதனா பண்ணிட்டு வந்துடுற, இவனுக்கு என்ன போட்டு அடிக்கிறானுங்க, என்ன காப்பாத்துலான்ற மாதிரியும் கதற. இப்ப செபாஸ்டினுக்கோ பயங்கர கோவம் வருதுங்க. அங்கேயே போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு தான் நண்பன் கிட்டையும் அப்பா போயிட்டாருன்ற மாதிரியும் கதறி அழுக, இதுக்கு எதுனா பழி வாங்கியே ஆகணும்ன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. நம்ம டேவிட்டும் ராத்திரி சரக்க போட்டு அவருடைய கட்டில்ல படுத்துக்கிட்டு இருக்க, அப்படி ராத்திரியா டேவிட்டோடைய ரூமுக்குள்ளயும் இப்ப இந்த ரெண்டு இளைஞர்கள் நுழையிறாங்க. அங்க டேவிட்டோட கையையும் கட்டிலோட வச்சு கட்டிட்டு டேவிட்டையும் தூக்கத்துல இருந்து எழுப்புறாங்க. இந்த ரெண்டு பேரையும் பாக்குற டேவிட்டுக்கோ பயங்கர கோவம் வருது. ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்கிட்டயும் வந்துட்டீங்களா, நான் யாரு தெரியல டேவிட்ன்ற மாதிரியும் கத்த, அப்பதான் அங்க ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த டேவிட்ட அங்கேயே இந்த ரெண்டு பேரும் போட்டு தள்ளுறாங்க. டேவிட் சாதாரண ஆள் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ரவுடி ராஜ்யத்தையே வச்சிருப்பாரு. அப்படி ஒரு நபரையே இவங்க போட்டு தள்ளிடுறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த தகவல் நம்ம கிரிக்கு தெரிய வர, கிரியும் அவரோட குடும்பத்தோட முக்கியமா இந்த டேவிட்டுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, அவங்களோட அந்த இடத்துக்கு வர அவருக்கோ ஒன்னும் புரியல, கதறி அழுகிறாரு. கோபம் அதிகரிக்குது. இதுக்கான காரணம் அந்த ரெண்டு இளைஞர்கள்னு தெரிஞ்சு இப்ப நண்பன் போய் சேர்ந்துட்டானே, தன்னோட ரைட் ஹேண்டா இருந்தவனாச்சு, என்னடா பண்றதுன்ற மாதிரி புரியாம அங்க கலங்குறாரு. அப்படி ராத்திரி அழுதுகிட்டே நம்ம ஹீரோ அவரோட காரை ஓட்டிக்கிட்டு போக, திடீர்னு அவர் காரு ஒரு பாலத்தோரத்துல ஆஃப் ஆகி நிக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா திடீர்னு அவரோட கார் கண்ணாடியை யாரோ சுடுறாங்க. அப்பதான் அந்த ரெண்டு இளைஞர்கள்ன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிய வர, இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இவர் வெளியே வந்து நிக்கிறாரு. அப்ப ஹீரோவுடைய ஷோல்டர்லயே அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவுமே அவர் காருக்குள்ள இருக்கிற ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அதுல தோட்டாவை போட்டுக்கிட்டு அந்த இளைஞர்களை போட்டு தள்ளான்னு போக, ஆனா அந்த ரெண்டு பேரும் அதுக்குள்ள அங்க பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இவரும் விடாம பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காருங்க. ஆனாலும் அந்த ரெண்டு பேரு அந்த இரவே அங்க இருந்து தப்பிச்சு கொஞ்ச நாளுக்கு நம்ம தலைமுறை வாயிடலாம், அதான் நம்ம கிட்ட பணம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த கிரிச்சேட்டனோட கதையை முடிக்கலான்ற மாதிரியும் சொல்ல, அப்படி இந்த ரெண்டு இளைஞர்கள் அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த இரவே ஊரை விட்டு வெளியே போறாங்க. அங்க ஒரு பெரிய பாலம் இருக்குங்க. அந்த பாலத்தாண்ட இப்ப நம்ம கிரிச்சேட்டா வந்து நிக்கிறாரு. அத்தாடி இவன் நம்மள சும்மா விட மாட்டான் போல இருக்கேன்ற மாதிரி நினைக்க, அப்பதான் இவங்களோட பைக்கை வந்து நம்ம கிரியோ அந்த இடத்துல இடிக்க, அந்த ரெண்டு பேரும் அங்க ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த ஆறுலயும் போய் விழறாங்க. இப்போ கிரிக்குமே இந்த ரெண்டு பேரும் இறந்துட்டாங்களா இன்னும் உசுரோட இருக்காங்களான்னு சொல்லி ஒன்னும் புரியல. காலங்கள் ஓடுது. 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது. கிரியும் நண்பனுடைய இழப்புக்கு அப்புறம் அவங்க மனைவிய அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவரு தான் பாத்துக்கிறாரு. அப்புறம் அவரோட குடும்பத்தோட கொஞ்சம் கொஞ்சமா இந்த இழப்புல இருந்து மீண்டு வந்து அந்த ரெண்டு பேர் இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலான்ற மாதிரியும் இவங்க கொஞ்சம் மாறுறாங்க. பட் இருந்தும் இவங்க எங்க கோயிலுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சின்ன பீதி இருந்துகிட்டே இருக்குங்க. அப்பதான் நம்ம கிரியோடைய அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு குடிசை வீட்டுல ரெண்டு இளைஞர்கள் வாடகைக்கு இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அந்த ஏரியாவுக்கு போய் நோட்டமிடலான்னு போறாருங்க. ஆனா அங்கிட்டும் அந்த ரெண்டு இளைஞர்கள் இல்ல போல, ஏதோ ஒரு ஜோடி தான் இருக்கு போல. அவங்க கிட்டயும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு சந்தேகப்படுற மாதிரி இங்க யாருன்னா வந்தா எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரியும் அவர் சொல்லி
சொல்லிட்டு அந்த ராத்திரி அப்படியே நடந்து தன்னோட காருக்கு வர, அப்ப அவர் காரு மேல யாரோ ஏறி உக்காந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பக்கத்துல வந்து பார்த்தா அந்த 2 இளைஞர்கள் நம்ம செபாஸ்டினும் அவர் நண்பனும் தாங்க. அவங்க இன்னும் சாகல போல. அங்க ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு உங்களை போட்டு தள்ளிட்டு தான்டா நாங்க போய் சேருவோம், அதுக்குள்ளலாம் எங்க உசுறு போயிடாதுன்னு சொல்ல கிரியோட அண்ணனுக்கும் அங்க ஒண்ணும் புரியல. துப்பாக்கியில குண்டு இல்ல போல. வேற வழி இல்லாம அங்க ஒரு கத்திய வச்சு இப்ப கிரியோட அண்ணனையும் போட்டு தள்ள இப்ப கிரிக்கும் போன் வருது. தான் அண்ணனுடைய நம்பர்ல இருந்து வர்றதுனால சொல்லுனான்ற மாதிரி சொல்லு நான் இல்ல சொல்லுங்க, உன் அண்ணனோட கதையை முடிச்சிட்டேன், வந்து பாடியை எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. அங்க கிரியும் அலறாரு. பதறி அடிச்சுக்கிட்டு தான் கசினை கூப்பிட்டுக்கிட்டும் அந்த இடத்துல ஓடி வர, அப்ப அங்க ஒரு கார் டிக்கில தன்னோட அண்ணனுடைய பாடி இருக்க. அப்பதான் பாடியில உசுறு இருக்கிறதையும் அவர் பாக்குறாரு. சரியா குத்தாம போயிட்டானுங்க போலன்னு சொல்லி இப்ப அண்ணனையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் வராரு. இத்தனை மாசம் ஆகியும் அவனுங்க போயிட்டானுங்கன்னு நினைச்சோம், கடைசியில இப்படி பண்ணிட்டானுங்களே. குடும்பமே அங்க கதறி அழுகுது. அவங்க அண்ணனோட மனைவி வேற, உங்களை நம்பிதானே அவரை வெளியே விட்ட, இப்படி ஆயிடுச்சு அவருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல, அப்பதான் டாக்டர் வந்து பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணனை காப்பாத்திட்டன்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் அவங்க குடும்பத்துக்கே உசுறு திரும்ப வருதுங்க. இதுக்கப்புறம் குடும்பத்தை கண்ணும் கருத்துமா தான் வீட்டுல வச்சே பாத்துக்கணும்ன்ற மாதிரி எல்லாரையும் நம்ம ஹீரோ கிரி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. அதே வேலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கிரியோட அண்ணனை அவங்க அம்மா பாத்துக்கிறதா சொல்றாங்க. அப்படி அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு லிப்ட்ல வந்து ஏற, அதே வேலையில கிரியும் கீழே போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. போலீஸுமே கிரி அந்த 2 இளைஞர்களை தேடிக்கிட்டு இருக்கோம், நாங்களே புடிச்சிடுவோம், நீ ஒன்னும் பண்ணிடாதன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க புடிச்சிடுவங்கன்னு சொல்லிதான் என்னோட என் நண்பன் டேவிட் போனா, இப்ப அடுத்து என் அண்ணனையும் அவன் இப்படி பண்ணிட்டான், அடுத்து அவன் என்னையும் பண்ணலாம் இவனையும் பண்ணலாம், இதுக்கு மேல நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல, களத்துல நானே இறங்குறேன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோவுடைய அம்மா லிப்ட்ல ஏறினாங்கல்ல அவங்கள காட்ட, அவங்களுக்கு பின்னாடி 2 பெண்கள் பருதா போட்டு நின்னுட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா அது பெண்கள் இல்ல, அந்த 2 இளைஞர்கள் தான் அங்க லிப்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. ஹாய் ஆண்டி, எங்களை ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்க அந்த பருதாவை கழட்ட. ஆனா சொல்லிருப்பானே ஹீரோவுடைய அம்மா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ஆளுன்ட்டு. அங்க அந்த 2 இளைஞர்களையும் ஹீரோவுடைய அம்மா போட்டு அடிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த 2 இளைஞர்களும் நம்ம ஹீரோவுடைய அம்மாவை ஒரு கத்திய வச்சு அவங்கள தாக்க, இப்போ அவங்களும் அங்க அன்கான்சியஸ் ஆகி கொஞ்சம் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகப்படுறாங்க. இந்த விஷயமும் இப்போ ஹீரோ கேள்விப்படுறாரு. ஆனா என்னங்கடா இது, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அந்த 2 பேரு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களை பிடிக்க முடியலையன்ற மாதிரியும் ஹீரோ கலங்க. அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த 2 பேரும் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஹீரோக்கு ஒரு தகவல் வருது. ஹீரோவும் கோவத்தோட ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தா அந்த 2 பேரும் அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நீ எங்களை பிடிச்சிருவேன்னு தெரியும், அதான் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆன, இதுக்கு மேல என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு கமிஷனரும் வந்து இந்த 2 பேரையும் நாங்க பாத்துக்கிறோம், கிரி இந்த இடத்துல நிக்கிறதே தப்புதான், இங்க இருந்து வெளியே போன சொல்ல, இப்ப கிரியாலையும் தான் குடும்பத்தையே இப்படி பண்ண இந்த 2 பேரையும் ஒன்னும் பண்ண முடியலையன்ற ஒரு வெறி இருக்குங்க. இப்ப ராத்திரி முழுக்க ஸ்டேஷன்ல வச்சு அடுத்த நாள் காலையில கோர்ட்டுக்கும் இந்த 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த கோர்ட்டு வாசல்லையும் கிரியோட ஆட்கள் அப்படியே குவிஞ்சிட்டு நின்னுகிட்டு இருக்க, இந்த 2 பேரும் அவங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கோர்ட்டுக்குள்ள வர, அப்ப திடீர்னு கோர்ட்டு வாசல்லையே இந்த 2 பேரையும் யாரோ சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் ஒன்னாகல. அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ்லயும் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகப்பட்டு இப்ப அந்த 2 இளைஞர்களையும் போலீஸ்காரங்க காப்பாத்துறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்ல மறுபடியும் கிரியோட ஆட்கள் அங்க குவிஞ்சு கிடக்க, போலீஸ்காரங்களும் அதுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் எந்த பிரச்சனையும் வராம அந்த 2 பேரையும் சேஃபா பாத்துக்க, அப்பதான் அங்க ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப வேகமா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மேல மோதுதுங்க. அதுல போலீஸ்காரங்களாம் கொஞ்சம் டைவர்ட் ஆகுறாங்க. கமிஷனரும் கீழே இறங்கி ஓடி வராரு. அப்ப மேல திடீர்னு வெடிகுண்டு சவுண்ட் கேக்குது. இப்ப மேல வந்து பார்த்தா அந்த 2 இளைஞர்களையும் காணோம். ஆமாங்க, நம்ம கிரி தான் பிளான் பண்ணி அந்த 2 இளைஞர்களை இப்படி தூக்கியிருக்காரு. கட் பண்ணா இப்ப கிரியும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த 2 இளைஞர்களையும் போட்டு அடிச்சு அவரோட ஆத்திரத்தை எல்லாத்தையும் அங்க தனிச்சிக்க ஒரு கடத்துல அந்த 2 இளைஞர்களை ஒரு இடத்துல கட்டி வைக்கிறாரு. அவனுங்களும் அந்த இடத்துல நம்ம கிரிய பார்த்து சிரிக்கிறாங்க. எப்படியோ நீ என்ன போட்டு தள்ள போற, ஆனா எங்களுக்கு வலிக்கல, இப்பயும் சொல்ற உன் பொண்டாட்டி சூப்பரா இருந்தா, உங்க அம்மாவுடைய கதையும் முடிச்சிட்டோம், உன் அண்ணன் இப்ப சீரியஸா இருக்கான், இதுவே எங்களுக்கு போதுன்ற மாதிரி அவங்க சொல்ல, அப்பதான் கிரிக்கும் இவங்க 2 பேரும் மரணத்துக்கே பயப்பட மாட்டானுங்க. இவனுங்களுக்கு மரணத்துக்கு மேல ஒரு விஷயத்தை காமிச்சு இவங்களை போட்டு தள்ளணுன்ற மாதிரி முடிவு பண்ணி அங்க அவங்க உடம்பு முழுக்க பாமையும் நம்ம கிரி செட் பண்றாரு. சோ அப்படிதாங்க அந்த சம்பவம் நடக்குது. நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அந்த பாம் வெடிச்சு தான் நண்பன் சாகிறத அந்த செபாஸ்டின் கண்ணால பார்த்து பயந்து கதறி அங்க அவரும் இறந்து போக, அப்படித்தான் குடும்பத்தை இப்படி பண்ண 2 பேரையும் தடையமே தெரியாம அழிச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவங்க குடும்பத்தோட நிம்மதியா வாழ்ற மாதிரி இந்த கதை முடியுதுங்க. சோ ஒரு விறுவிறுப்பான த்ரில்லரை பார்க்கணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.